தங்கலான் படத்தை தொடர்ந்து அடுத்ததா சியான் விக்ரம் சித்தா படத்தை எடுத்த அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 2 ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கரண்ட் ஷெட்யூல ஆகஸ்ட் 27ஆம் தேதியில இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சியான் விக்ரம் ஒரு பக்கம் தங்கலான் படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்ல கலந்துகிட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ஷூட்டிங்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த அப்டேட்டை ரீசெண்டா தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸே அபிஷியலா அப்டேட் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. வீர தீர சூரன் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை பார்ஸ் பிலிம்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. 1964 இருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 200 படங்களை ரிலீஸ் பண்றாங்க. 10,000 படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயுமே யாரெல்லாம் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத அப்டேட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைதி படம் மாதிரியே இந்த படத்தையும் ஒரு நாள் நைட்டுல நடக்கிற சம்பவத்தை மையமா வச்சு தான் எடுக்கிறாங்க. படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ ஷூட் பண்ணும் போதே 2 பார்ட்டுக்கான ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட்டா முடிக்க போறாங்க. இப்போதைக்கு சோசியல் மீடியால படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்றாங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு அப்புறமா சியான் 63 இந்த படத்தை பத்தி நம்ம சேனல்ல ஒருத்தர் அப்டேட் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் மகாமுனி படத்தை எடுத்த சாந்தகுமார் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சோசியல் மீடியால அப்டேட் வந்திருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2018 அப்படிங்கிற படத்தை எடுத்த மலையாள டைரக்டர் ஜூட் ஆந்தனி ஜோசப் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத அப்டேட் பண்ணாங்க. 2 அப்டேட்டுமே அபிஷியலா கொடுக்கல, நியூஸ் மீடியால தான் கொடுத்திருந்தாங்க. கேரளால ஒரு திருமண மண்டபத்தை திறக்கிறதுக்காண்டி ஸ்பெஷல் கெஸ்டா சியான் விக்ரம் போயிருந்தாரு. அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. என்னோட அடுத்த படத்தை ஒரு மலையாள டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இப்போதைக்கு ப்ராசஸ்ல தான் இருக்கு, கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஜூட் ஆந்தனி ஜோசப் தான் சொல்றாரு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிடலாம். எனிவே இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ண போறாங்க. அது யாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மகாவீர் கர்ணா படத்தோட அப்டேட் கேட்டிருந்தாரு. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். கால் ஷீட் பிரச்சனை காரணமா அந்த படத்துல இருந்து சியான் விக்ரம் விலகிட்டாரு அப்படிங்கறத அந்த டைம்லயே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்துல இருந்து சியான் விக்ரம் சார்பா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அண்ட் துருவ நட்சத்திரம் படத்தை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் பிரச்சனை காரணமா படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. கௌதம் மேனன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதையே அப்டேட் பண்ணுவாங்க.